உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். ஆகினால இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா அந்த கிழவி, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி, கோயில் விளங்க குடும்ப விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அந்த ஆன்றோர்கள் வாக்கின்படி இந்த ஆன்மீகம் தழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் என்ற பக்தி இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கை நெறியில்லாது போய்விடும் என்ற நல்ல எண்ணத்திலே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கோயில்கள் எல்லாம். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணுங்கிற எண்ணம் வரும். கோயிலுக்கு போயாச்சுன்னா கண்டதையும் நினைக்க கூடாது, கண்டதையும் பேசக்கூடாது, கண்டபடி நடந்து கொள்ள கூடாது என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த இந்த சமூகம். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கிறது, ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறது, ஆன்மீகம் தான் மனிதனுக்கு சரியான பக்தியை கொடுக்கிறது. அந்த பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனும் கொள்வார் நற்றாள் தொழாரனின் என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இறை சிந்தனை தான் நம்மளை நெறியோடு வளர்த்தது. டே அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, டே கோயில் இருக்கு, பார்த்து நடந்துக்க, சாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணை குத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்கல்ல, சொல்லித்தானே வளர்க்கப்பட்டோம். அந்த பக்தி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் சரியா இருந்தோம், சரியா இருந்தது, சரியாவும் இருக்கு கொஞ்சம், ஆனா அதிகப்படியாக மாறிவிட்டது. காரணம் 175% ஆன்மீகத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? கோயில் திருவிழான்னா என்னாச்சு? கோயில் திருவிழா அன்னைக்கு தான் சாராய கடை முழுமையும் ஊருக்குள்ள வந்துருது. ஆனா கோயில் திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது, யாராவது இறந்து போனாலும் சாராயம் தேவைப்படுது. இங்க நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். கேட்க நாதி இல்ல, அதை பத்தி பேசவும் வழி இல்லை. எப்படி போறது? இந்த திருவிழா என்ற பக்தி களம்தான் இளைஞர்களை சரி செய்ய முடியும் என்று இருந்தது. இன்னைக்கு அது கூட சரியில்லை என்றால் வேற எந்த வழியில இந்த மக்களை நெறிப்படுத்த முடியும் என்பதை என் அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி போய் கொண்டிருக்கிறோம் என்பது நாளைய தலைமுறைக்கு எப்படி. 6 பொம்பளை பிள்ளைங்க பாளையங்கோட்டை பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து மது அருந்தி கொண்டிருக்கிற வீடியோ எல்லோரும் பார்த்திருப்பீங்க, காணொலி காட்சி. 6 மாணவிகள் சீருடையோடு வகுப்பறையில் உள்ளார்ந்து மது அருந்துகள் என்றால் ஒரு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னா நம்ம அதுக்கெல்லாம் யாரை குறை சொல்றது, என்ன செய்வது? நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தா என்று கேட்டான் பாரதி. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. நாடக மேடை, இயலிசை நாடகம் முழங்கும் இம்மேடையிலே கலைஞர்களாகிய நாங்களும் பார்க்கக்கூடிய ரசிகர்களாகிய நீங்களும் இருவருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். கண்டதையும் நீங்களும் ரசிக்க கூடாது, கண்டதையும் நாங்களும் பேசக்கூடாது. வாயில வந்ததெல்லாம் வார்த்தை என்று பேசும் அளவிற்கு அதை கைதட்டி ரசிக்கும் ரசிகர்களாக மாறி போனதனுடைய விளைவு எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. நாளைய தலைமுறைக்கு நல்லதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? விதைப்பதெல்லாம் நஞ்ச விதைத்து விட்டு நல்லதை அறுவடை செய்ய நினைத்தால் எப்படி நியாயமாகும்? விதைத்தவன் உறங்கினால் விதை ஒருபொழுதும் உறங்காது, அது நல்ல விதையாக இருக்க வேண்டும். பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். அப்படியா இருக்கு நிலைமை? எப்படி இருக்கு பாருங்க. எங்க போய் சொல்றது? ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்கள். திருவிழா திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னா விழாதிரு. அவ்வளவு பெரிய ஆன்மீகம் நம்மளை சரிப்படுத்தி வைத்திருந்தது.